கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரின் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். ஆண்டவர் தானே நம்ம எல்லோரையும் நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், திட்டங்களும், செயல்பாடுகளும் மிக மிக வியப்புக்குரியதாக இருக்கிறது. ஆண்டு பாத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள், ஆர்வத்தோடு கூட அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆர்வம் மிக பாராட்டக்கூடியது. உள்ளத்தின் உணர்வுகளை காண்கிற கடவுள் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களிலே ஆண்டவர் என்னை அழைத்ததையும் பயன்படுத்தியதையும் அந்த உபவாச நாட்களில் நடக்கப்பட்ட நிகழ்வையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதை கேட்ட அநேக சகோதர சகோதரிகள் அன்போடு கூட பாராட்டினார்கள், ஜெபிக்கிறேன்னு சொன்னார்கள், வாழ்த்துகிறேன்னு சொன்னார்கள். ஜெபியுங்கள். என்னுடைய ஆத்மா தாகம் எல்லாம் ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான், கிறிஸ்துவனை கொண்டு வர வேண்டும் என்பான். அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவன், அடிக்கடி சொல்லுவேன், திக்குவாயன் பயன்படுத்துகிற 29 வருடம் முடிகிறது, 30ஆம் வருடம் முழு நேரமாய் ஆண்டவருக்காய் பணி சிந்திக்கிறேன். புத்தக ஊழியம், தொலைக்காட்சி ஊழியம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் என் தாகம் தனியவில்லை. எல்லா மக்களும் கொண்டு வர வேண்டும் தான். கடந்த நாட்களிலே 2 நாட்களாக ஆவிக்குரிய வரங்களை குறித்து, ஆவியின் வரங்களை குறித்து நான் சொன்னேன். அதை கேட்ட அநேக சகோதர சகோதரிகள் உண்மையாகவே வளர்ச்சிப்பட்டார்கள். அருத்தந்தைகள் பாராட்டினார்கள், மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு சபை போதகர், தலைமை போதகர் சொன்னார், உங்கள் செய்தி மிக பயனுள்ளதாக இருக்கிறது, அநேகத்தை நான் அறிந்து கொள்வதாக இருக்கிறது என்று சொன்னார். பாராட்டுகிறேன், ஆண்டவருக்கு மகிமை சேர்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வரங்க சொல்லுகிற கடைசி நாட்களை சொல்கிற பொழுது மார்க் 16:17 சொன்ன அல்லவா, நம்பிக்கை கொண்டவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பற்றவர்களுக்கு அந்த அடையாளம் எல்லாம் சொன்னேன் அல்லவா. உண்மையாகவே அநேகருக்கு ஒரு விழிப்புணர்வை தந்தது. பிரதர் இப்படிலாம் இருக்குதான்னு சொன்னாங்க. இருக்கிறது, அது ஏன் ஒன்றும் பயன்படுத்தவில்லை சொன்னாங்க. என் அன்புக்குறவுகளை நான் பார்க்கணும். பிணியாளிகள் மேலே கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவார்கள், அவர்களும் ஸ்வஸ்தமாவார், குணம் பெறுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. பெய்களோற்றான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நம்பிக்கை, அதை குறித்து சொன்னாலே 1 hour சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியும். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கப்பட்டவர்களுக்கு அந்த அடையாளம் என்று சொன்னால் எப்படி நம்பிக்கை, எந்த விதத்தில் நம்பிக்கை, அது நமக்குள் இருந்தால்தான் அவுட்புட் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்று இருக்காது. நம்பிக்கையோடு திருமுழுக்கப்பட்டவர்கள் நோயாளிகள், அந்த நோய், அந்த வியாதி உடல் ரீதியான வியாதியா, பிசாசினால் வந்த வியாதியா, பாவத்தினால் வந்த வியாதியா பார்க்கணும்.
ஒருவேளை பிசாசுன்னு விதியாதினாக்க ரிட்டர்ன் பேக். எனவே தான் திருச்சபையானது அதை கொண்டு வர விடல, சொல்லிக் கொடுக்க முடியல. ஏன்னா நம்முடைய மக்கள் இன்னும் விசுவாசத்தின் ஆழத்தில் அதிகம் கொண்டது வரவில்லை. இது வளர்ச்சிக்குரிய தியானத்தில் சொல்லிக் கொடுக்கிற ஒரு கருத்து இது. ஆனால் கூட உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டேன், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வாக்கு பிரகாரமாக நாம் செய்து தொடரலாம். நற்செய்தி அறிவிக்கிற இடமெல்லாம் ஆண்டவரும் உடன் இருந்து அரும் அடையாளங்களை செய்வேன் சொன்னார் அல்லவா? மார்க்கு 16 அதன்படி செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். எங்கள் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடன் இருந்து அரும் அடையாளங்களால் வார்த்தைகளை உறுதிப்படுத்தி சொன்னீரே ஆண்டவரே. அப்படியாக நற்செய்தி அறிவிக்கின்ற வேளையிலே அடியான என்னை மூடி மறைத்துக் கொள்ளும் உடைய வார்த்தைகள் என்னுடைய வயிற்றிலிருந்து வெளிப்படுத்தித்தார். கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரிலும் உடைய தெய்வீக பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி செயல்பட்டீரோ அதே போல இப்பொழுதும் செயல்படும் அற்புத அடையாளங்களால் உடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும் இயேசு மூலம் பிதாவே. பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே வரங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்க, ஆவியின் கனிகள் இந்த மரத்தை கொண்டு கனிகளை கொண்டு மரத்தை அறிந்து கொள்ளும் சொன்னார். அது அந்த பாயிண்ட்ல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் பிரதர் சொன்னா. முதல் பாயிண்ட் கனிகளை கொண்டு மரத்தை அறிந்து சொன்னீங்க, நான் வரங்களுக்கு தகுதியே இல்லை பிரதர், அவுட் ஆயிட்டு சொன்னேன். சொல்லிட்டு பிரதர் அந்த கனியை எப்படி தான் பிரதர் கொடுக்க முடியும், கனியை கொடுக்கணும். அந்த சகோதரன் கேட்ட கேள்விக்கு பதிலாகத்தான் என் ஆண்டவர் சொல்ல சொன்னார். நல்ல கனிகள் தர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த சகோதரன் என்னிடம் சொல்லலை, ஆண்டோடமே சொல்லியிருப்பான் போலும். ஆண்டவர் தான் இப்படி வர வச்சுட்டார் சொல்றேன்ட்டுக்கு. எனவே ஆவியின் நல்ல ஒரு கனிகளை கொடுப்பதற்கு, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை மகிழ்ப்படுத்துவதற்கு, ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவிதம் வாழ்ந்து செயல்படுவதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த வேளையில் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது பிரியமானவர்களே, இதய தூய்மை வேண்டும். இதய தூய்மை வேண்டும். இதய தூய்மை என்று சொல்லுகிற பொழுது நாம் எல்லோரும் நினைப்போம், நான் நல்லவன் தானே, நான் நல்லவன் தானே என்று நினைக்கலாம். நான் நல்லவன் தானே நினைக்கலாம். இல்லை, தரிப்பூரிலே கார்மேல் தியான ஆசிரமத்திலே அங்கே அருத்தந்தையோடு கூட இணைந்து நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பாவ கிளாஸ் எடுக்கிறது நான் தான் எடுப்பேன். அதான் சொல்லிருக்கிறார். நான் சொல்லுகிற பொழுது சொல்லுவேன், என் அன்பு சகோதரமே, இறை வார்த்தை ஒரு முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடி போன்றது. இறை வார்த்தை ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி போன்றது. இந்த முகத்தை இறை வார்த்தை என்கிற கண்ணாடியில் தான் பார்க்க முடியும். இறை வார்த்தை அகத்தை பார்க்க முடியும். முகத்தை எப்படி கண்ணாடி பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த அகத்தை வாழ்வை பார்க்கறனால தான். அப்போதான் எதை சீர்படுத்தணும் முதல்ல சீர்படுத்த முடியும் சொல்லி கொடுப்பேன். இப்பொழுதும் இறை வார்த்தை என்கிற கண்ணாடி முன்பாக கொண்டு வந்து அப்படியே நான் கொண்டு வருகிறேன். நாம் எப்படி இருக்கின்ற எனக்கு இந்த இறைவசன வார்த்தையை பார்க்கிற பொழுது, இதய தூய்மை என்று பார்க்கிற பொழுது, இந்த இங்கே விதைக்கப்படுகிற காரியங்களை பார்க்கலாம். ஏசியா புத்தகத்தை தயவுசெய்து எடுங்க. ஏசியா புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே, ஏசியா புத்தகம் 5ஆம் 2ஆம் வசனத்தை படித்து பாருங்க. அந்த 2ஆம் வசனம் ஒரு முற்பகுதி படித்து அருமையாக ஒரு கருச்சொல்லப்பட்டிருக்கும். அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். கற்களை ஒரு நிலத்தை ஒரு செடி வைக்கிறதுக்கு, ஒரு விதை போடுறதுக்கு, நடுறதுக்கு அங்க சொல்லப்படுகிற வார்த்தை தான் அது. ஒரு கவிதையை பாடுவாங்க அதில். அது சொல்றாரு, ஒரு செடி நல்ல ஒரு செடி நடணுனாக்க அந்த நிலத்தை கொத்திட்டு
கிளறிட்டு கற்களை எடுத்து அகற்றிட்டு போடுவான் அன்னைக்கு கற்களை. இந்த இதயம் என்கிற நிலையில கொத்தப்படணும், கிளறப்படணும், இங்க இருக்கிற கற்கள்லாம் எடுக்கப்படணும். அதுக்கு பின்னாடி தான் இறைவார்த்தைங்கிற விதையை போட்டா அது முளைக்கும், அது பலன் கொடுக்கும். இல்லைன்னா கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இறைவார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி நடக்கும்? என் அன்புக்குள்ளே கடவுள் சொல்லாத ஒரு வார்த்தையும் இல்லை, எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறார். பிளஸோ மைனஸோ பௌத்த எல்லாத்துக்கும் கருத்து கொடுத்திருக்கிறார். கொத்தி கிளறி போடணும். நாம் இந்த விதைக்கிற ஓமை பற்றி மத்தியன்னு சொல்லியிருக்கிறார், லூகாஸ்னு சொல்லியிருக்கிறார். மத்தியன்னு சொல்லியிருக்கிறார், லூகாஸ் சொல்லியிருக்கிறார். விதை என்பது இறை வார்த்தை, விதை என்பது இறை வார்த்தை. அந்த இது இறைவார்த்தைங்கிற விதையை விதைக்கிற சொல்வார். சில விதைகள் வழியோர விழுந்தது, சில விதைகள் பாறையிலே விழுந்தது, சில விதைகள் புதரிலே விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது. அந்த நல்ல நிலம் விழுகிறது தான் அங்கே பயன் கொடுக்க சொல்லப்படுது. நல்ல நிலம் எப்படி? இந்த கல்லு, முள்ளு, பூண்டு, பூச்சி அந்த இதெல்லாம் எடுக்கணும், கொத்தி எடுக்கணும். கொத்தி எடுக்கிற பொழுதுதான் நல்ல நிலமாய் மாறும். நான் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிராமத்து மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிட்டிகளும் தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியாது? கிராமத்து மக்களுக்கு எல்லாம் கொத்தி விட்டு அதில் இருக்கிற செடி பொணிஞ்ச பூண்டுலாம் பழச்சி பிள்ளைலாம் எடுத்துட்டு, கல்லுகள்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் சுத்தப்படுத்தி அப்பாற்படுது. அப்போ தான் அது இடம் நல்ல இடம். அங்கே இடத்துல விதை போட்டால் தான், செடி நட்டால் தான் வளரும். எனவே தான் பார்க்கணும். மத்தேயுல 13ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம், அந்த வசனத்தை அந்த விதைகளை அப்படியே சொல்லி முடிப்பார். அதை பார்க்கணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பார்கள். நல்ல நிலம் முன்னேற்ற என்ன வழிவாரம் வருகிறது, பாறை மேல இதெல்லாம் பொறுத்து எல்லாம் கட்டி இந்த இங்க இருக்கிற கொத்தி கிளறி கற்களை எல்லாம் அகற்றினுங்க. தியானத்தில் பார்க்கிற பொழுது கொத்தி கிளறி எல்லாத்தையும் காத்தி கொடுத்துன்னு தான் அவர்களுக்கு போட்டிருக்கு. அதுக்கு முன்னால விதை பார்த்தாக்கும் அந்த விதை முளைக்கும். இதுதான் நல்ல நிலத்தின் முதலாவது பாயிண்ட். இதய தூய்மைப்படுத்த வேண்டும். நல்ல கனி கொடுக்கப்பட வேண்டுமானால் இந்த இதயம் தூய்க்க வேண்டும். இரண்டாவது, நீ படிச்சுங்களவா, அதில் கடைசி வார்த்தை இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு அதில் அவங்க வரனால்தான் அவங்க 30, 60, 100 பழம் கொடுப்பாங்க சொல்லப்பட்டிருக்குல்லவா. அடுத்து இறைவார்த்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழறதுக்காக நாம் ஒப்புக் கொடுக்கணும். 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீ படிச்சுன்னா அதில் கருத்து சொல்லப்பட்டிருக்கும். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் 3:16. மறைநூல் அனைத்தும் அதுதான் மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. கடவுளுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கும் பயனுள்ளது. எனக்கு இங்க பார்க்கணும். கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கு, நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கும். இந்த பைபிளை நீ படிக்கிற பொழுது, இந்த பைபிளுடைய வார்த்தைகளை நீ காதில் கேட்கிற பொழுது அது கற்பிக்கும், கண்டிக்கும், சீராக்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த இருக்கிற கொத்தி கிளறி
இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி மெசனா கத்தி குடல் அந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி செடிச்சு ஒரு பக்குவப்படுத்தும் இறை வார்த்தை அப்படியே கேட்டு குறித்துக்கிற நிலையில கொண்டு வரும். கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கு நேர்மையாக. இன்னைக்கு பார்த்தா மக்கள் பைபிளை எடுக்கல, இறை வார்த்தையை கேட்கல, கொண்டு வரல. எப்படி இதெல்லாம் மாறும்? எப்படி கனி கொடுக்கும்? நல்ல கனி கொடுக்கப்பட வேண்டுமானால் இதய தூய்மை வேண்டும். இந்த இதய தூய்மை ஆகின பின்னாடி, கல் முள்ளெல்லாம் எடுத்த பின்னாடி இங்கே இறைவாசன்கிற வார்த்தையை போடணும், நடனம். அந்த வார்த்தை உனக்குள்ளாக வேர் விட்டு பாயணும். அந்த இறைவசன வார்த்தையை விட்டு பாயணும். இந்த வசனத்தை நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, சாதாரணமான கிடையாது. திருப்பாடல் ஆசிரியர் சொல்வார், முதல் திருப்பாடல்ல 2வது வசனம், அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர். அவர் ஆண்டுடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுகிறவர். அவரது சட்டத்தை பற்றி, அவருடைய சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திக்கிறவர். பார்க்கணும், ஆண்டுடைய திருச்சட்டத்திலே இன்பம் கொள்ளுகிறவர், மகிழ்ச்சி கொள்ளுகிறவர், அது இரவும் பகலும் சிந்திக்கிறவர். அப்படிப்பட்ட மக்கள் அந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை எடுக்கிறத்தான், விதையுடைய சப்தி எடுக்கிறத்தான். இந்த விதை இந்த நல்ல நிலத்திலே விழுந்து, இந்த இறைவாசங்கிற வார்த்தை இந்த நல்ல நிலத்திலே விழுந்து அது பயன் கொடுக்கும். 30, 60, 100 பலன் கொடுக்கும். பார்க்கணும். எனக்கு இந்த விரசவாசனம் பார்க்கிற பொழுதெல்லாம் தோயான ஒன்று தெரிந்த ஒரு கருத்தான். இன்னைக்கு என் அன்புக்குருகளே, நேற்று தினத்தில் பார்த்தோம் அல்லவா, நல்ல கனி கெட்ட கனின்னு பார்த்தோம் அல்லவா. நம்முடைய மக்கள் எவ்வளவு பேர் நல்ல கனி கொடுக்கிறதாக, கெட்ட கனி கொடுக்கிறதா இருக்கிறோம். நல்ல கனி கொடுக்கப்பட வேண்டுமானால் இந்த விதயம் தீமையாக்கப்பட வேண்டும், இறைவார்த்தை என்கிற விதை விதைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்மபார ஊருக்கத்தோடு அழுது புலம்புவனே. ரொம்ப பாரம். மக்கள் மனமாறணும். பெயருக்கு கிறிஸ்து ஜீவிதம் அல்ல, இது உலகப்பரவான காரியங்கள் அல்ல. கடந்து வரணும் பிரியமாகவே. சொல்லி போகிற பொழுது நிறைய காரியங்களை சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த கருத்தை கொண்டு வரணும் பிரியமாகவே. கனி கொடுக்காத மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துவார் சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட கனி கொடுக்கிற மரத்தை எல்லாம் நெருப்பிலே போடப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட கனி கொடுக்கிற மரம் வெட்டி நெருப்பிலே போடப்படும் சொல்லுகிறது. ஆண்டு வருகை சமீபம். இந்த மரம் நல்ல கனி கொடுக்கணும். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரம் கனி கொடுக்கணும். கெட்ட கனி கொடுக்காத மரத்தெல்லாம் வெட்டி, கெட்ட கனி கொடுக்கிற மரத்தை எல்லாம் வெட்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடுக்கணும், பார்க்கணும். நல்ல கனி கொடுக்கப்பட வேண்டுமானால் இந்த இதயம் தூய்மைப்பட வேண்டும். இந்த இதயம் தூய்மைப்பா கூட நான் பெருமைக்கு சொல்லப்பட வரல. என் அன்புக்குரியவர்களே, ஒரு தியானத்தில் கலந்து கொள்ளுங்க. யாராவது ஒரு சொல்லுவாங்கன்ட்டு, எங்கள் பையன் இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் பிரதர், இப்படிலாம் விட்டுருக்காரு, இப்படி இருக்கிறாரு, என்னுடைய எப்படி இருக்காங்க, அவனை முடிஞ்சால் ஒரு தியானத்துக்கு அனுப்புங்க, அவரும் ஒரு தியானத்துக்கு அனுப்புன்னு சொல்லுவேன். தியானத்துக்கு அனுப்புகிற பொழுது இறை வசன வார்த்தைந்தால் கொத்தி கிளறி கல் பூண்டுலாம் எடுத்து அந்த இதயத்தை தூய்மையாக்கி இறை வசனங்கிற வார்த்தையை கொடுத்து அனுப்புறதுனால தான் அநேகர் அழிந்து வாழ்க்கை நடக்கிறது. ஒருவேளை என் அன்பு கூறுகளே, நீங்கள் இந்த தியானத்தில் கலந்து கொள்ளப்பட வேண்டுமென்றால் தருமபுரியிலே கார்மேல் தியானாசிரமம் இருக்கிறது. அந்த தியானாசிரமத்தை தான் அடியனும் அங்கே ஆண்டரோடு கூட அருத்தந்தையோடு கூட இணைந்து லட்சியத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் வளர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டுமென்றால்
நான் ஒரு நம்பரை சொல்லுகிறேன், அந்த நம்பரோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அங்கே நடக்கிற தியானத்திலே அந்த பதிவு செய்யலாம் நம்பர் தான். அவர் என்னுடைய அன்பு நண்பர் தான். அவர் அங்கே அருமையான ஒரு பொறுப்பை எடுத்திருக்கிறார். அவர் நம்பரை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், தேவைப்படுகிறவர்கள் குறித்து கொள்ளுங்கள். 9865005534. மீண்டும் சொல்லுகிறேன், 9865005534. நல்ல நிலங்களாக மாறணும். விதைகள், இறைவசன வார்த்தை விதைகள் அங்கே நடப்படணும். கடி கொடுக்கப்பட வேண்டுமானால் செயல்படுங்கள். ஒரு ஆத்மதாத்தம் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. சரி, இப்படி நாம் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, கொத்தப்பட்டு எல்லாம் கல் பூண்டு எல்லாம் கிளறி எல்லாம் தூத்திப்பட்டு அற்புதமான அது நல்ல நேரம் இறைவாத்தை புரிந்து கொள்ளுகிற காரியம் வருகிற பொழுது அங்கே விதைக்கப்படுகிற காரியமாக வருகிறது. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் இறைவசன வார்த்தையை படித்து கற்பிப்பதாம், கண்டிப்பாகவும், சீராக்கவும், நேர்மையாக வாழ பயிற்றுக்குமா கொடுப்பனாலே அது கடிகளை கொடுக்கிறதா மாறுகிறது. அப்படி மாறுகிற பொழுது அவன் சொல்லுகிறது, திருப்பாடல் 119 திருப்பாடல் 101 அது முதல் திருப்பாடல் 2ஆம் வசனம் படிச்சல, அந்த 2வது வசனம் படித்து எனக்கு என் அன்பு குரலே அதை பற்றி அது சொல்லணும். தயவுசெய்து நீங்கள் இந்த நாளில் திருப்பாடல் 119 படிக்கணும். திருப்பாடல் 119 எடுத்து அதை படித்து பண்ணால் அந்த இறைவசன வார்த்தை எப்படிலாம் ஒவ்வொரு மனிதனுக்கு செயல்பட சொல்வார்கள். திருப்பாடல் 119 முழுசுமா படிங்க. குடும்பமாக உட்காருங்க. கணவன் ஒரு பகுதி படிங்க, மனைவி ஒரு பகுதி படிங்க, பிள்ளைகள் ஒரு பகுதி படிக்க சொல்லுங்க. எல்லாம் படித்து சிந்தித்து பாருங்க, நம்ம இப்படி வாழ்க்கை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பா, அதில் ஒரு வசனம் இருக்கும். திருப்பாடல் 119 136வது வசனத்தை ஒரு நாள் ஒரு தம்பி படிச்சுட்டான். எனக்கு தியானத்துக்கு வந்தவன் தான். அந்த திருப்பாடல் 119 136வது தம்பி படிப்பான்னு வசனத்தை படிப்பான்னு சொன்னேன். அவன் எழுந்திருந்து தியானத்தில் படித்தான். படிச்சுட்டு என்ன படித்தான் தெரியுங்களா? உமது திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காததை கண்டு என் கண்களில் நின்று நீர் அருவியாய் வழிந்தது சொன்னான். அவன் அப்படி சொல்லிட்டு என்ன நினைச்சானோ எனக்கு தெரியல. அவன் அப்படியே கண் கலங்கிட்டான். ஏன்? அவன் ஒரு நாளும் பைபிள் எடுத்ததே இல்லை. இந்த வசன வார்த்தை படித்த உடனே அவன் மாதிரி ஆயிட்டான். இன்னைக்கு எடுக்கணும். இந்த அன்பான வேலையில் இருக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார், பதில் அளிக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒப்புக்கொடுக்கலாமா? தொடர்ந்து நாளை தினத்திலிருந்து செய்தியை தொடர்ந்து கேட்கணும். ஒவ்வொரு செய்தியும் 2 நாள் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு அநேகர் செய்தி கேட்பதற்கு மட்டுமல்ல, நிறைய பேர் புத்தகம் என்று எழுதுகிறார்கள். அதில் பரலோகனார் என்கிற புத்தகத்தை விரும்பி கேட்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். சில அருச்சோதரி நான் சொல்லணும், எப்படி சொல்ல தெரியல. சில அருச்சோதரிலாம் 50, 100 புத்தகத்தை வாங்கி அப்படி நிறைய பேர் கொடுத்துட்ருக்கிறார்கள். கேளுங்க, கொடுங்க, வாங்கி கொடுங்க. அது நரகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த அருமையான வேளையில் நம்ம கண்களை மூடுவோமா? பயபக்தியோடு கூட கண்களை மூடுங்கள். விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. தோமியாருக்கு முன்னாடி இயேசு ஆண்டவர் தோன்றி சொன்னார், தோமியே, நீ அவிசுவாசா இராதே, நான் மரித்தேன், உயிர்த்தேன், இது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்ன அந்த இயேசு எப்பொழுதும் நம்ம மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடன் இருந்து சொன்னார். அவர் இப்பொழுது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நல்ல கனி தருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல கனி என்று பார்க்கும் பொழுது என்ன நல்ல கனி என்று பார்க்கும்போது, கெட்ட கனி என்பது நாம் கலாத்தியத்திலே பார்த்தோம். 19ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 19 முதல் 21 வசனத்திலே கெட்ட கனி குறித்து நாம் பார்த்தோம்.
மனிதனுடைய சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு, களியாட்டம், குடிவெறி இதெல்லாம் கெட்ட கனிகளாக இருக்கிறது. அடுத்து நல்ல கனி ஆவிக்குரிய கனியில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, தாழ்ச்சி, நன்மையும், கடவுளுக்கு பயப்படுவது. இதெல்லாம் ஆவிக்குரிய கனிகள் இருக்கு. இதுதான் நல்ல கனி. இப்படிப்பட்ட நல்ல கனியை கொடுப்பது எப்படி? நல்ல கடவுளுக்கு விருப்பமான அது நல்ல கனி. நான் சொல்லுகிறேன் பிரியமாக்களே, நான் கிராமப்புறத்தில் வாழ்கிறேன். ஒரு கெட்ட மரத்துக்கு ஒரு கசப்பான கசப்பான ஒரு மரம் இருக்கிறது. கசப்பான கனி கொடுக்கிற மரம் வெட்டி பழம் சொல்லுவாங்க, வெட்டி மரம் சொல்லுவாங்க. பயங்கர கசப்பாக இருக்கும். அதுமே அந்த இடத்துல ஏதாவது பறவைகள் வந்து உட்காருமா, சாப்பிட்றதுக்கு உட்காருமா, இதாக நடக்குமா? அதே நேரத்தில் ஒரு மாமரம் இருக்கிறது, கொய்யா மரம் இருக்கிறது, பழமரம் இருக்கிறது. அங்கே என்ன பண்ணிருக்கோம்? பல வகையான பறவைகள் அங்கே உட்காரும். முயல் வரும், அணில் வரும், சாப்பிட்றதுக்கு வரும். அங்கே ஒன்றும் இல்லை. இங்கே பார்க்குற பொழுது கெட்ட மரத்தில் எங்கேயும் யாரும் அணுகுவதில்லை. இந்த நல்ல மரத்தை தான் அணுகுவார்கள். அப்படிப்பட்ட நல்ல மரமாக இருக்கிற பொழுது தான் ஆண்டுடைய வரங்களும் வரும் என்று நான் கடந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்தேன். இந்த நல்ல மரம் ஆவதற்கு, நல்ல கனி கொடுக்கிற மரம் ஆவதற்கு என்ன செய்யப்பட வேண்டும்? முதலாவது இந்த இதயம் என்கிற இடத்திலே இருக்கிற கசப்பு, வெறுப்பு, பகைமை, சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு என்கிற கல்லு, முள்ளு என்கிற எல்லாவற்றையும் கொத்தி கிளறி எடுக்கப்பட வேண்டும். அது தியான மையத்தில் நடக்கின்றது. அதுக்குதான் நேற்று தினம் சொன்னேன். இங்க இருக்கிற சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு கல்லு முள்ளுதான் இருக்கிறது அல்லவா? பிடிவாத குணம், முரட்டுத்தனம், இதெல்லாத்தையும் எடுக்கணும், கொத்தி எடுக்கணும். அப்பதான் இந்த நிலம் நல்ல நிலமாய் மாறும். இந்த இடம் நல்ல நிலமாய் மாறும். அதுக்கு பின்னாடி இங்கே விதை போடணும். இறை வார்த்தை என்கிற விதையை போடணும். அந்த விதை இந்த இதயத்தில் வந்து அது அப்படி முளைச்சி 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 அப்படி கடந்து வந்தாக அது 30, 60, 100 பழங்களை கொடுக்கும் பார்த்தோம். என் அன்புக்குருகளே, இந்த விதை பழம் கொடுக்கப்பட வேண்டுமானால் இறைவார்த்தை அந்த விதை முளைக்கணும் அல்லவா? அதற்கு தண்ணீர் தேவை. நல்ல நிலம், அந்த நல்ல நிலத்தில் விதை போட்டாச்சு, ஓகே. அதுக்கு தண்ணி ஊற்றணுமப்பா, தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்தான் வருகிற பொழுது தான் விதை கிளம்பி அது பழம் கொடுக்கிறதாய் மாறும். நான் திருப்பாடலை பார்த்தோம். முதல் திருப்பாடலே 2வது வசனத்தை நாம் நேற்றைய தினத்தில் படித்தோம். ஆண்டுடைய திருச்சட்டத்தில் இன்பம் புரிகிறாய், அதை இரவும் பகலும் வாசித்து தியானிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் பார்த்தோம். அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். அவர் நீரோடை நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாக இருக்கும். அம்மரத்திற்கு ஒப்பாவார். அந்த மரத்துக்கு ஒப்பாயிருப்பார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். அந்த வெற்றி பெறுவார்னு சொல்றது வித்தியாசமான கருத்து. என்ன வேலை செஞ்சாலும் வெற்றி தான். நீ படிக்கிறியா, ஃபர்ஸ்ட் மார்க், நல்ல வெற்றி. வேலைகளை வெற்றி, செய்கிற தொழிலில் வெற்றி, இன்றில் வெற்றி. என்கிட்ட இந்த தியானத்தை வந்துருக்கு அநேக சகோதர சகோதரிகள், இந்த சின்ன பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க செட்டு அவளுக்கும் ஃபோன் பண்ணி பேசி பண்ணுவாங்க. நான் வசந்த் சொல்லி கொடுப்பேன். இன்னைக்கெல்லாம் அதிகமான மதிப்பெண்களை பெற்று எத்தனை பிள்ளைகள் சாட்சியாக இருக்காங்க தெரியுங்களா? பார்க்கணும். அவர் செய்த அனைத்தில் வெற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது விடுங்க, அது சொல்ல நிறைய சொல்லிட்டு போயிட்டுக்கலாம். அங்கன்னா
ஆண்டுடைய வசனத்தை அவர்கள் கடைப்பிடிக்கிற வசனத்தை வார்த்தை கடைப்பிடிக்கிறவர்கள் நீரோடை நடப்பட்ட ஒரு மரம் போல இருப்பார்கள். அவர் என்றும் பசுமையாக அருளில் நீரோடு நடப்பட்ட மரம் போல் இருப்பார், என்றும் பசுமையாக இருப்பார். பசுமை பசுமை என்ன பசுமை? தன்னுடைய ஆத்மீக வாழ்க்கையிலே ஒரு பசுமை, உடலிலே ஒரு பசுமை, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பசுமை, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பசுமை, ஒரு செழுமை. நான் சொல்ல நிறைய சொல்லணும். பசுமை செய்கிற தொழிலே பசுமை, பொருளாதாரத்திலே செழுமை, எல்லாவற்றிலும் ஒரு செழுமை, பசுமை செழுமை சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு குறித்த வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிற மரத்திலே பார்க்கிற பொழுது அந்த மரமை பசுமையாக இருக்கும், செழுமையாக இருக்கும், கனி கொடுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு கட்டாந்தரையிலே, தண்ணி ஓடாத கட்டாந்தரையிலே ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு மரம் இருக்கிறது. அது எப்படி இருக்கும்? இலையெல்லாம் விழுந்து குச்சும் கொள்ளுமா இருக்கும். வசனம் சொல்லி கொடுக்கிறது, நல்ல கனி கொடுக்கப்பட வேண்டுமானால் இந்த மூணாவது கருத்து தான் தூய ஆவினாலே வழிநடத்தப்பட வேண்டும் என்பது. தூய ஆவினால், இந்த தூய ஆவினால் வழிநடத்தப்படுகிற காரியத்தை பார்க்கிற பொழுது அந்த தண்ணீர் சொல்லப்பட்டவர்களா, தண்ணீர் ஆண்டே தண்ணீர் நீர் ஓடை ஓரம் நடப்பட்ட மரம் சொல்ல, நீர் ஓடை நடப்பட்ட அந்த நீர் ஓடை என்று சொல்கிறது. நீர் தண்ணீர் அந்த பற்றி சொல்லனா பயங்கரமா சொல்லல. எசேக்கியேல் 47வது அதிகாரத்தை நீ பார்ப்பீங்களா? எசேக்கியேல் 47வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதில் அந்த நீரோடை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அந்த நீரோடை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அந்த நீரோடை நடப்பட்ட மரம் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து பயங்கரமாக இருக்கும். அந்த தண்ணீர் எங்கெந்தெல்லாம் புறப்பட்டு வருகிறது, அது கணுக்கால் அளவு எவ்வளவு, முழங்கால் அளவு எவ்வளவு, இடுப்பளவு எவ்வளவு, நீந்தி போய் நிலையளவு சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஓரமெல்லாம் அந்த தண்ணீர் ஓடலாம் அந்த கரையிலே எப்படிலாம் இருக்கும், அந்த தண்ணீர் பாயிற இடமெல்லாம் எப்படி இருக்கும். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு படித்து பார்க்கணும். என்ன கருத்து, என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த பரிசுத்த ஆவியிலே வாழ்கிற பொழுது, நடக்கிற பொழுது, இருக்கிற பொழுது, செயல்படுகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது இதய தூய்மை வேண்டும், இரண்டாவது இறை வார்த்தையை கொண்டு வர வேண்டும், மூன்றாவது அந்த தண்ணீர் நடக்கப்பட வேண்டும். அந்த தண்ணீர் எசேக்கியேல் பார்க்கிற பொழுது, எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அந்த வசன வார்த்தை, அந்த 12வது வசனம் படிங்க. எசேக்கியேல் 47 அந்த முதல்ல ஒன்றிலிருந்து படித்தா குறித்து வச்சுக்கிடுங்க, அப்புறம் படிங்க. ஒரு ஆர்டருக்கு சித்தமானால் ஒரு நாளைக்கு அதை பற்றியே நான் அதிகமாக கொண்டு வரேன். அந்த 12வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். பல வகையான பழமரங்கள், பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும், ஆற்றின் இரு மரங்களும் கரை ஓரம் இரு மருங்கிலும் வளரும், அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா, அவற்றின் கனிகள் குறையா, ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர், தூயகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அந்த தண்ணீர் புறப்பட்டு வருகிறது, அவற்றிற்கு பாய்கின்றது, அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். அந்த இலைகள் மருந்தாகவும் பயன்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை கருத்தப்பா, எத்தனை கருத்து. என் அன்புக்குரியவர்களே, தூயகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும், பரலோகத்தின் தண்ணீர் புறப்பட்டு வரும். அந்த தண்ணீர் பாய்கிற இடம் எப்படிலாம் மாறும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தரை ஓரத்தை, அந்த கரை தண்ணீர் அந்த தரை ஓரத்தில் இருக்கிற மரங்கள் அப்படியே பலவகையான மரங்கள் செழுமையாக இருக்கும், இலை உதிர்க்காமல் செழுமையாக இருக்கும், பசுமையாக இருக்கும். என்ன அர்த்தம்? வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருப்பாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே செழுமை, பசுமை வாழ்க்கை, அதில் அது கனிகள் வெளிப்பெறும். அவருடைய சொல் ஒரு கனி, அவருடைய செயல் ஒரு கனி, அவருடைய நடத்தை ஒரு கனி. எப்படி பாருங்கள் அவருடைய கணக்கு. இதை பார்த்து தான் அடுத்து வரணும் இல்லைங்களா, செயலுக்கு. அவருடைய சொல், பேசுகிற பேச்சு, அன்பான வார்த்தை,
மகிழ்ச்சியான காரியங்கள், பொறுமை, தாழ்ச்சி, பணிவு, இரக்கம் என்கிற கனியெல்லாம் அப்படியே அவருக்குள் வெளிப்படும். அந்த கனிகள் உணவாக மாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. கனிகள் உணவாக மாறும். அல்ல, நான் சொன்ன ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பல வகையான பறவைகள், உயிரினங்கள் வரும், படுக்கை சாப்பிடும். உயிரினங்கள் வரும்னாக்க மனிதருக்கு எப்படி இல்லைங்களா, கழுதல் அப்படிப்பட்ட. சரி, அடுத்தது அந்த இலைகள் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கும். இலைகள் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த இலைகள் மருந்தாக சொல்லப்பட்ட கருத்து இன்னும் அருமையான ஒரு கருத்து தான். அது சொல்லு கொண்டு போனதுக்கு தூயான நடத்துகிறோம், கொஞ்சம் போட்டும். இன்றைக்கு என் அன்புக்குறவுகளே, நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரத்தாண்ட நிறைய பேர் வருவாங்க. எதற்கு? ஆலோசனைக்கு வருவார்கள். ஆலோசனை, பிரதர் இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம், பிரதர் என்ன செய்யறது, ஃபாதர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஃபாதர் என்ன செய்யறது, சிஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, போராட்டம் குடும்பத்தில் இப்படி என்ன செய்யறது. நல்ல ஒரு ஆத்ம ஆலோசனை, ஒரு கருத்து பகிர்வு. அந்த கருத்து அவர்களுக்கு மருந்தாக போய் அங்கே அற்புதம் செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறது. கனி மாத்திரம் அல்ல, இங்கே இலையும் மருந்தாக மாறுகிறது. இதை குறித்து நாம் பேசுவதால் நிறைய பேசலாம். இலைகள் மருந்தாகணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிற நிலையை கொண்டு வர வேண்டும் பிரியமானவர்களே. முதலாவது பார்த்தோம் இதய தூய்மை, இரண்டாவது இறைவசன வார்த்தை, மூணாவது தூய ஆவினால் நடத்தப்படுகிற ஒரு மகனாக மகளாக இருக்கும். அந்த தூயால் வாழ்த்து நடக்கிற மகனாகும் போது கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம். கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம். கடவுள் சாட்சியாக மாறுகிறோம். கடவுளுடைய இயல்பு நமக்குள் வருகிறது. கடவுள் இயல்பாக வருகிறது. அந்த இயல்பு சொல்ல ஆண்டமானால் அடுத்த வருகிற செய்தியிலே அதை குறிப்பிட விரும்புகிறேன். சரி, இப்படி மூன்று பார்த்தோம்னா, முதல் இதய தீமை, வார்த்தை, தண்ணீர். நான்காவது மிக முக்கியமான ஒன்று உண்டு என்று பிரிவாகலே தூயான உணர்த்திற சொல்லியே தீரணும். இன்று அநேக ஜபத்திலே வாழ்கிற சகோதர சகோதரிய வாழ்க்கை தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்கும். தான்கிற கர்வம், ஆணவம், அகம்பாவத்தோடு கூட வாடிக்கொண்டிருக்கும். அது ரொம்ப தப்பு. அது நீங்களாகட்டும், நானாகட்டும், யாராகட்டும், அப்படிப்பட்ட ஜப வாழ்க்கையில் வாழ்கிற ஒருவர்கள் எனக்கு எல்லாம் ஓடக்கூடாது, நான் தான் பெரியால் கொண்டு வரக்கூடாது, நான் கடலோடு கூட இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு போகக்கூடாது. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே அந்த தலைப்பின தேவையற்ற அகற்றுனுங்க. யோவான் 15:2 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து உண்டு. என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும், என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும், கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். இப்போ தான்கிற கர்வம் ஆணத்தோடு நான் போனனாக்க அங்கே எஃபெக்ட் வேற, அது கனி இல்லை. நான் கிராமத்தில் வாழ்கிற அடிமனை தான் அடிக்கடி அதை சொல்லுகிறது. அதனால தான் அந்த அனுபவத்தோடு நான் சொல்கிறது, அனுபவத்தோடு சொல்கிறது. திராட்சை செடி கொடி மரம் இருக்காங்க, அங்கே பார்த்தனாக்க வீணான கொடியெல்லாம் படர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும். வீணான கொடி, திராட்சை செடி தான், அது கொடி தான், கனி கொடுக்கல, கனி கொடுக்கல, சும்மா ஓடிக்கிட்டு இருக்கு. கட்டு தரிக்கப்பட்டு தள்ளப்படும். நான் ஆண்டவர்களோடு கொண்டிருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், பைபிளை வசித்திருக்கிறேன், நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கனி இல்லை, டக்கு டிக்கு பார்க்கணும். இந்த வசன வார்த்தையை நான் படித்து பயங்கர கொண்டு போனேன். இதை தங்கி பார்க்கும்போது பரிசுத்தாவியால் உண்மையாக நடத்தப்படுகிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டு.
திருப்பாடல் ஆசிரியர் பாருங்களேன், நல்ல பரிசுத்தம் நிரப்பப்பட்ட ஒரு மனிதர். அந்த திருப்பாடல் 119 சொன்னல, படிச்சு பாருங்க. அதில் சொல்லும்போது திருப்பாடல் 119 37வது வசனம் நினைக்கிறேன். அதில் சொல்லுவார் அவரு, வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். என் கண்களை திருப்பிவிடும் சொல்றார். திருப்பி விடணும் வீணாவற்றுக்கு. தூயாவின் நிரம்பிக்கிற ஒரு மனிதன். ஆண்டவரே, நான் தப்பானதில் பார்க்க கூடாது, ஆண்டவரே கொண்டு வரணும். பிரியமார்களே, நான் சொல்லுகிற பொழுது தூயான உணர்த்துகிற ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தூயான உணர்த்துகிற ஒரு கருத்தை சொல்லுகிறேன். புனித பவுலடிகள் மிக வல்லமைக்குரிய ஒரு ஊழியர், அர்ப்பணி செய்கிறவர், ஆண்டுடைய காரியங்களை செய்கிறவர். அவர் ஒரு சொல்வார் பாருங்க, சொல்ற கருத்து அடிக்கடி நான் பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன். 2 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுவார். 12ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் நிறைய பேர் படிக்கிறதுனால 9வது வசனம் தான் படிப்பாங்க. ஆனால் 7, 8 விட்டுருவாங்க. 9வது வசனம் படிப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க. 7வது வசனம் படிச்சு பாருங்க என்ன சொல்லுது. எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. நான் இருமாப்பு தான்கிற கர்வம், ஆணவம், அகம்பாவம் இருக்காதவாறு அது செய்கிறது என்று. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. எனக்கு ஏதாவது சில சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, கேட்பாங்க, பிரதர் உங்களுக்கு இப்படி உடம்பு சிலருக்கு. நான் இருமாப்பு அடையாததுக்கா ஐயா கொடுத்த வேலைன்னு சொல்லுவேன். ஆர்டர் கொடுத்த கிருபை சொல்லுவேன். நான் இருமாப்பு அடையக்கூடாது. எல்லாம் மற்றவர்கள் என்னை புகழுகிற பொழுது நான் இருமாப்பு அடையக்கூடாது, அதுக்காக தான் கொடுத்துருக்கிறேன். அது ஆண்டவர் கொடுத்திருக்கிற கருத்து. எனவே தேவையற்ற காரியங்களை நாம் அகற்றப்பட வேண்டும். ஆண்டுக்குள் வாழப்பட வேண்டும். அப்பொழுது தான் நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு மகளாக மாற முடியும். இதை தொடர்ந்து நான் வேக போகலாம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் பார்க்கிறபோது சொல்லப்பட்டிருக்கிற கருத்து உண்டு. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளப்படவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்கள், நீங்கள் கனி தரவும், நீங்கள் கருதுகின்ற தனி நிலைத்திருக்கும் நான் உங்களை ஏற்படுத்தி சொல்வார். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த வசனத்தை ஒவ்வொன்று பாதனுக்கு நீங்கள் கனி தரும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நீங்கள் அத்தனை பேருமே ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாரும் வரல, நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. எதற்காக? நீ கனி தர வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்து உட்கார வைத்திருக்கிறார். நீ கனி தந்தா, நல்ல கனி தந்தா ஆண்டவர் பாப்பார். அதே வேளையில் ஆத்ம தாவரத்தில் இருந்தால் வரங்களை கொடுப்பார். கனிகளாலும் வரங்களாலும் நிரப்பி தான் செஞ்சிட்டு இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் நீ ஜெபம் அப்படிப்பட்ட கனியோடு கொடுத்து நீ ஜெபம் பண்ணா, நல்ல கனியோடு ஜெபம் பண்ணா ஆண்டவர் அப்படியே கை நிறைய கொடுத்துட்டே இருப்பார். ஜெபத்தை கேட்கலாம். அந்த 8வது வசனத்தோட படித்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை 15:8 படித்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே, நீங்கள் என் சீடராய் இருக்கவே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பிரியமானவர்களே, நல்ல கனி தருவதற்கு ஆண்டவர் தருகின்ற கனிகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கணும், ஒப்புக்கொடுக்கணும். கண்களை மூடுவோமா? உங்களுடைய மனக்கண் முன்பாடி கொண்டு வாருங்கள். விண்ணகத்திலிருந்து ஒரு நீரூற்று புறப்பட்டு வருவதை பாருங்கள்.
அது அப்படியே பாய்ந்து வருவதை நினைத்து பாருங்கள். அது நடக்கின்ற ஒரு மரமாக நீங்கள் இருக்கப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொடுங்க. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உரமாகணும். வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஆமாண்டவரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, இதோ வற்றாத நதியாக, இதோ இந்த விடுதலை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவீராக. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, தூய் ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமது தூய் ஆவியின் ஆற்றல் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ இந்த அருமையான இறை செய்தியை வெளியிட உதவிய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஜோசப் கென்னடி என்கிற ஒசூரில் வசிக்கிற அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர் கொடுத்திருக்கிற இந்த பணவிதி 1க்கு 100ஆக ஆண்டவரே பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களுடைய குடும்பம் மேல் உங்களுடைய தூய் ஆவியானவர் இறங்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. படித்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விவசாயம் செய்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய நிலப்புலன்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கடன் சுமையால் வருந்தவர்களை கடன் சுமையை நீர் அகற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். திருமணமாகாத தன்னுடைய மகளுக்காக கண்ணீர் விடுக்கின்ற ஒரு தகப்பனை பார்க்கிறேன். மகளுக்கு 31 வருடமாகிவிட்டது, இன்னும் திருமணம் நடக்கவில்லையே. வேதனைப்படுகிற ஒரு சகோதரை பார்க்கிறேன். ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை காண்கிறார், உன் ஜெபத்தை கேட்கிறார், உன் மகளுக்கு ஏற்ற துணைவை கொடுக்கிறார். கடன் பிரச்சனையோடு கூட வாங்கிக் கொண்டிருக்கிறவன், வட்டி கூட கட்ட முடியவில்லை என்று வாடிக்கொண்டிருக்கிற சகோதரனுக்கு வழிகளை திறந்து கொடுக்கிறார். விற்க முடியாத நிலம், நிலத்தை விற்பதற்காக எவ்வளவு முயற்சி பண்ணுகிறார், விற்க முடியவில்லை, கடன் அடைக்க முடியவில்லை, 2 பக்கமும் பாரமாக இருக்கிறது என்று 2 கரங்களையும் உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகனை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் அவர் மீது பரிவு இரக்கம் கொள்ளுகிறார், மனம் இறங்குகிறார். நிலத்தை விற்பதற்கும் கடனை அளிப்பதற்கும் வழிகளை திறந்து கொடுக்கிறார். ஆண்டவரே நற்செய்தி அறிவிக்கிற இடமெல்லாம் உடனிருந்து அரும் அடையாளங்களால் அற்புதங்களால் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் சொன்னீரேன். அப்படியாகவே அரும் அடைகளால் உடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவீராக, மகிமை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் நல்ல தந்தையே, ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே எங்களிலே நீர் பேரு
தேரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு குணத்தை இந்த காணிக்கால் தாங்க.